சுருதி, யுக்தி, ஞானம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சுருதிங்கிறது நாம நூல்கள் வழியா தெரிஞ்சுக்கிறது. யுக்திங்கிறது நாம ஒரு விஷயத்த அந்த அ எப்படி நாமளே பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாம, நாம பிறருடைய அனுபவத்திலிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஏற்கனவே நடந்த வரலாறு எல்லாம் எடுத்து வச்சு தான் இந்த கம்பெனியோட ஹிஸ்டரிலாம் நம்ம இந்த அன்னை இன்ஃபோடெக் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய ஒரு அ ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நான் பண்ணேன். அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு டீகோட் பண்ணேன். இன்னும் 2, 3 அது மாரியான ஜட்ஜ்மெண்ட் வந்தது இஓடபிள்யூ உடைய போராட்டத்தில. இஓடபிள்யூ அவங்க மீட்டு குடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு அத எடுத்து வச்சு நான் உங்களுக்கு நரேட் பண்ணி அந்த வீடியோ போடுறேன். இது மாரியான ஒரு யுக்தி. ஞானம் அப்படிங்கிறது நமக்கே ஒண்ணு புரியுது. இது மாரி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்றேன். மக்களுக்கு இப்ப என்னன்னா, புரியல. இவ் இவங்க சொல்றது தப்பா, இவங்க சொல்றது தப்பா, இல்ல யாரு சொல்றது சரி அப்படின்னே புரியல அப்படிங்க